நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவ நீதியை உண்டு பண்ணுகிற விசுவாசமானது எதனால வருகிறதுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி மார்க் 13வது அதிகாரம் வசனம் 10. மார்க் சாப்டர் 13 verse 10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்துல சுவிசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நற்செய்தியே எல்லாருக்குள்ளேயும் விசுவாசத்தை கொண்டு வருகிறதாக இருக்கு. இதை நமக்கு வசனங்களும் தெளிவா சொல்லுது இல்லையா. ரோமர் 1:17 வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியாக சுவிசேஷத்தின் மூலமாகவே விசுவாசம் வருகிறதாக இருக்கு. இது இன்னும் பல்வேறு வசனங்கள்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 1:13 வசனத்தை எடுத்துட்டோம்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்போ சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கும் போது ஒருத்தர் விசுவாசி ஆகிறாங்க. அந்த விசுவாசத்தின் துவக்கமே இந்த நற்செய்தியின் அறிவிப்பாக இருக்கு. அப்படியாக இந்த சுவிசேஷமாகிய திருவசனமே நமக்குள்ளார விசுவாசத்தை வர்த்திக்கவும் பண்ணுது. ரோமர் 10:17 வசனம் சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படி தேவனுடைய வசனமே விசுவாசம் வருவதற்கு காரணமாக இருக்கு. அப்படியான திருவசனத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவசனமாகிய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் இன்றைக்கு நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு. இது இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல மாத்திரம் இல்ல, மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுலயும் இந்த பகுதியில இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதனால சொல்றாரு, அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க இல்லையா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு. அப்படியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பிரதியுத்தரமாக அநேக காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல முக்கியமாக இதுவும் ஒன்றாக இருக்கு. சுவிசேஷமானது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணுங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இந்த சுவிசேஷம்ங்கிறது நமக்கு நற்செய்திங்கிறது புரியுது. இந்த நற்செய்தியானது எதை பறைசாட்டுது அதையும் ஒரு வசனம் விளக்கமாக சொல்லுது. லூக்கா 24:47 வசனம் எடுத்துட்டோம்னா, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இந்த இடத்துல சுவிசேஷம்ங்கிற வார்த்தை சொல்லப்படாம மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனம் திரும்புதலே யோவான் சாணன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஆயத்தப்படுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்தபடியாக மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக நாம் எல்லாம் மாறணுங்கிறதே சுவிசேஷமாகிய நற்செய்தியா இருக்கு. அதற்கு பாவ மன்னிப்பு கொடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவரும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா. அந்த ராஜ்யத்திற்குள்ளார நாம எப்படியாக சேர்த்து கொள்ளப்படுகிறோம். நாம பாவிகள்ங்கிறத உணர்ந்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ள மனம் திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாவ மன்னிப்பை நாம பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு அடையாளமாகவே ஞானஸ்நானமானதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக சுவிசேஷமானது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெறுகிறதுக்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணுங்கிறத பறைசாட்டுகிறதா இருக்கு. இந்தபடியான சுவிசேஷத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை நமக்கு இருக்கு இல்லையா. ஏன்னா நமக்கு தேவ வசனம் அறிவிக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நாம விசுவாசிகள் ஆகிட்டோம். இந்தபடியாக அநேகர விசுவாசத்திற்குள்ளார கொண்டு வருவது யாருடைய கடமை? நம்முடைய கடமை இல்லையா. அப்படியாக அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அநேகருக்காக ஜெபிக்கணும். நாம ஜெபித்த ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அவர் நமக்கு ஆத்துமாக்களை கொடுப்பாரு. அப்படியாக அநேகர் விசுவாசிகளாகி தேவ நீதிக்கு உட்படுத்தப்படுகிறவர்களாக மாறுவாங்க. இதற்கு நாம ஒவ்வொருவருமே செயல்படணும் இல்லையா. ஏன்னா இதுவே பிதாவுடைய சித்தமா இருக்கு. பிதாவுடைய சித்தத்தை செய்கிற நல்ல பிள்ளைகளாக நாம இருந்தோம்னா இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருப்போம். அந்த ஆத்தும பாரத்தை உடையவர்களாக இருப்போம். அப்படியானவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய
தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சத்திய வசனமாகிய சுவிசேஷமானது எங்களை விசுவாசிகளாக்கினது போல அநேகரை நாங்க விசுவாசிகளாக்குவதற்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த சுவிசேஷம் எங்கள் மேல விழுந்த கடமையா இருக்குங்கிறத நாங்க அறிந்த போதும் நாங்க இந்த காரியத்துல இனியும் மெத்தனமா இருக்கக்கூடாது தகப்பனே. உம்முடைய நற்செய்தி ஆகிய சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக நாங்க மாறணும் ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுக்கான ஆத்துமாக்களை நீங்க காண்பித்த அவர்களுக்கு நாங்க ரட்சிப்பு கேட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவரீர் தயவு பாட்டுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாக அநேகரை உம்முடைய தேவநீதிக்கு உட்படுத்துவர்களாக தேவரீர் எங்களை மாற்றியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.